ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது சினிமா 2.0. எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸோட இன்னைக்கு நாங்க உங்களை சந்திக்க வந்திருக்கோம். வாங்க ஷோ உள்ள போலாம். ஸ்ரீ, ஒரு சூப்பரான லவ் படம் இப்ப ரெடியா இருக்குப்பா. ஆமா, என்ன படம் தெரியுமா? கிருத்திகா உதயநிதியோட இயக்கத்துல ஜெயம் ரவி அண்ட் நித்யா மேனன் காம்பினேஷன்ல சூப்பரா உருவாகி இருக்குதா காதலிக்க நேரம் இல்லை. ஆஹா, இந்த படத்துடைய டைட்டில் கேட்கும் போது ஆல்ரெடி இந்த டைட்டில்ல வந்த படம் எம்மாம்பெரிய ஹிட் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் தோணும். அண்ட் அதே மாதிரி லவ் மூவி அப்படின்னு சொன்னா ஜெயம் ரவி டெஃபினட்டா வேணும்பா. அவருடைய நடிப்புல எங்கேயும் காதலா இருக்கட்டும், ரோமியோ ஜூலியட், இந்த படங்கள் எல்லாமே வாட் அ காம்போ. அதுவும் ஹன்சிகாவும் இவங்களும் பண்ற சேட்டை இருக்கே அதான் படமே அப்படின்ற மாதிரி லவ் ஃபிலிம் ஒரு நல்ல காமெடி படமாவும் கொடுத்திருப்பாங்க அவருடைய நடிப்புல. சோ டெஃபினட்டா கிருத்திகா உதயநிதி இந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இதுல காமெடிக்கு பஞ்சம் இல்லாத மாதிரி ஏதாவது விஷயத்த பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படமும் சூப்பரா ரெடியா இருக்கு. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய டோட்டல் ஸ்கெடியூலும் wrap up பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த அப்டேட்டா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குன்ற இந்த நிலையில இந்த படத்துல இருந்து ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. விட்டா போந்துட்ட சாமி அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவியோட ரசிகர்கள் எல்லாமே அதை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சோ அடுத்ததா பார்த்தோம்னா ஆர் கண்ணனுடைய இயக்கம் அண்ட் தயாரிப்புல உருவாகி இருக்கிற படம் தான் காந்தாரி. இந்த படத்துல ஹன்சிகா நடிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிம்னு சொல்லலாம். யூசுவலாவே இந்த ஹாரர் படங்கள் எல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது இது பிஹைண்ட் தி சீன்ஸ் எப்படி இருக்கும், இது உருவான விதம் எப்படி இருக்கும்னு ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். என்னையும் சேர்த்துன்னு வச்சுக்கோங்க. அது ஹன்சிகாக்கு எப்படி மேக்கப் போட்டுருப்பாங்கன்னு பார்க்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. சோ பேய்க்கு எப்படி மேக்கப் போட்டிருக்காங்க, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றத சூப்பரா உருவாக்கி ஒரு மேக்கிங் வீடியோ டீம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மகாபாரதத்துல துரியோதனனுடைய அம்மா பேரு காந்தாரி. அந்த பேரை ரொம்ப பவர்ஃபுல்லான பேர் இந்த படத்துக்கு வச்சதுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த படம் போயிருச்சு. ஆனா ஹன்சிகா இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னதும் இன்னும் அடுத்த கேட்டகரிக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பத்தின நிறைய விஷயங்கள் அவங்க பேசும்போது நமக்கும் அரசல் புதுசுல நிறைய செய்திகள் வந்திருக்கு. ஆக்சுவலா பார்த்தோம்னா ஆர் கண்ணனுக்கு வந்து இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் இப்போ கிடைச்சதுமே ஹன்சிகாவுடைய ஸ்கெடியூல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா சரி பேசாம படத்தை எடுக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி படத்தோட ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல பார்த்தோம்னா ஹன்சிகாக்கு கல்யாணம் அப்படின்ற விஷயம் முடிஞ்சாயிருச்சு. ஸோ வேற வழி கிடையாது இல்லையா, மேரேஜையும் பார்க்கணுமே அப்படின்றதுனால என்னால ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நடிக்க முடியாது, அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டபோது 18 சீன் அவங்களுக்காகவே மாத்தினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல் ஃபார் ஹன்சிகா மோட் மணி அப்படின்னு சொன்ன மாதிரி டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய எல்வி முத்து ரொம்ப சூப்பராகவே இசையமைச்சிருக்காரு. அண்ட் தனஞ்சயனும் சரி எல்லாருமே இந்த படத்துக்காக நிறையவே உழைச்சிருக்காங்க. அவங்களும் இந்த பிரஸ் மீட்ல நிறைய விஷயமும் ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா மேக்கிங் வீடியோக்காக ஒரு பிரஸ் மீட்டே வச்சு லான்ச் பண்ணது அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலமா அமைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்துல ஹன்சிகா டியூயல் ரோல்ல வராங்க. சோ அவங்களுடைய ஃபேன்ஸுக்குலாம் இது ஸ்பெஷல் ட்ரீட்டா இருக்கும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. காந்தாரி பொறுத்தவரையும் முதல்ல நான் தொல்காப்பியனுக்கு வாழ்த்து சொல்லணும். நான் எழுதி பவுன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி முடிச்ச உடனே எங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, இதை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது சீனி சொன்னார், சார் மேடம் நயன்தாரா கிட்ட எப்படியாவது பிச் பண்ணுங்க, இல்லைனா த்ரிஷா வச்சு பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். சரி நம்ம பிச் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து நான் நயன்தாரா மேடத்துக்கு பிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான எஃபர்ட் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் அடிக்குது. மிஸ்டர் ஆர் கண்ணன். என்ன அப்படின்னா, சார் உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணும். என்ன அப்படின்னா வர அப்படின்னாரு. வந்துட்டு என்ன சொன்னார், சார் ஹன்சிகா டேட்டு எனக்கு கிடச்சிருக்கு, ஆனால் நான் சொன்ன கதை அவங்களுக்கு செட் ஆகலை, அவங்களுக்கு ஒரு கதை தேவைப்படுது, நீங்கள் கதை ஏதாவது ரெடியாக இருக்கா சார் அப்படின்றாரு. என்னடா இது, இப்படி ஒரு கதை அவங்களுக்கு தான் போய் செட் ஆகணுன்றது விதின்ற மாதிரியே இருக்குது எல்லாமே. ஷூட்டிங் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் டே என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இந்த சீன்ஸ்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த கதையில் இந்த இது எனக்கு சில மாற்றணும் சொல்லி அன்னைக்கு திருப்பி உட்காந்து நாங்கள் அவங்க அதனால் வேலிடான சில ஐடியாலாம் சொன்னாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தோணுது சில விஷயங்கள்லாம் இது பண்ணால் நல்லா இருக்குமே என்ன. பட் வி ஆர் வெரி வெரி அக்கமடேட்டிவ். நாங்கள் பிடிவாதமாக இப்படி சொன்னால் இப்படி மாற்ற முடியல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருக்கேன், என்கிட்ட ஹன்சிகாவும் அவங்க அம்மா சொல்லும்போது இல்லை இது எங்களுக்கு ஒத்து வராது, இந்த பேட்டர்னை கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும், இந்த இதுக்கு நான் வர முடியாது. என்ன பிகாஸ் அப்போ தான் அவங்க மேரேஜ் ஆகுது. அவங்க சொல்கிறாங்க மேரேஜுக்கு நான் போகிறேன், இப்போ போய் இந்த சீன்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சரி மேரேஜுக்கு போகும்போது உங்களால் இந்த சீன்ஸ்லாம் பண்ண முடியாதுல்ல, அப்போ நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 டேயில் உட்காந்து நானும் சீனியும் உட்காந்துட்டு திருப்பி கிட்டத்தட்ட ஒரு 18-20 சீனை ரீரைட் அவங்களுக்காக. அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும்போது சில விஷயங்கள் பண்ண முடியாது அவங்களால, சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாற்றி அது பிறகு ஒரு பக்கா ஸ்கிரிப்டாக எடுத்து அந்த என்டையர் டீமுக்கு டைரக்ட் பண்ணி கண்ணன், சினிமாட்டோகிராஃபர் பாலசுப்ரமணியம் சார், ஆர்ட் டைரக்டர் ஜிஜோ எல்லாம் ஒன்றா உட்காந்து கதையை நான் நரேட் பண்ணேன். ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி பண்ணணும்னு நினச்சோன்னா என்டையர் டீம் உட்கார வச்சு சீன் பை சீன் நான் படிச்சுட்டு வந்தேன். இதுதான் சீனு, இதுதான் கதை, ஒரு சீனில் என்னென்ன டயலாக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டீமாக ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை நான் என்னுடைய தரப்புலேருந்து ரொம்ப தெளிவாக டிட்டர்மைண்டாக நான் எல்லாம் பண்ணி அது பிறகு அவங்கள விட்டுட்டேன். அது பிறகு படமாக எப்படி வந்திருக்கு, இந்த ஸ்க்ரீன் பிளே டு ஒரு படம் அப்படின்றது வேறு, அது ஒரு கலை. ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்கிரிப்டை பிரமாதமாக எழுதினாலும் ஸ்க்ரீன் பிளே என்ன பண்ணாலும் ஸ்க்ரீனில் எப்படி வருதுன்றது ஒரு டைரக்டருடைய கைங்கரியம். அது ஒரு டைரக்டர் எந்த அளவு அதை
டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்றது நீங்கள் பார்த்து சொல்லணும். கண்ணனுடைய இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவருக்கு அடுத்த கட்டம் கெரியரில் போகிறதுக்கு எல்லாமே நல்லா நடந்துக்கணும். தனஞ்சயன் சார் வந்து ஒரு பிரதர் மாதிரி. அவர் சொன்ன மாதிரி நிறைய சண்டை போடுவோம், கோச்சிப்போம், பேசாமல் கூட இருந்திருக்கோம். சம்டைம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், திட்டிடுவோம், இது சரியில்லை சார், இது நல்லா வராதுன்னு சொல்லிடுவோம். எதுவாக இருந்தாலும் தைரியமாக நம்ம தனஞ்சயன் சார்கிட்ட பேசலாம். ஏன்னா ஒரு சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதர், எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டார். அடுத்த நாளே கூப்பிட்டு இல்லை நீ சொன்னது கரெக்டுன்னு சொல்லுவார். இல்லை அவர் சொன்னது கரெக்டு, நானே போய் சார் சாரி சார் நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் கரெக்டாக அது வரல சார், நான் திருப்பி அதை ரீஷூட் பண்ணிடுறேன் சார் உங்களுக்காகன்னு சொல்லி குட்டி குட்டி விஷயங்கள் சின்ன சின்ன அவர்கிட்ட தனஞ்சயன் சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரொம்ப மைனூட்டாக ஒரு ஸ்மால் திங் கூட வந்து அந்த செட் ஒர்க்கில் வந்து அந்த பின்னாடி அது ரொம்ப அது பீரியடாக தெரியல, அது மட்டும் கொஞ்சம் நம்ம சிஜியில் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தனஞ்சயன் சார் இன்வால்வ் ஆவார். அது வந்து அந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவும். இது காந்தாரி வந்து இந்த படத்தை பற்றி ஒரு அறிமுகம் தான் இந்த கூட்டம். இது வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம், இப்படி ரெடி ஆகிடுச்சு, ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மியூசிக் லான்ச் இருக்குது, ட்ரெய்லர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இந்த படம் இன்னும் நிறைய பேசும். படம் பாருங்கள், நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அஸ் எ ஃப்ரெண்டாக கண்ணன் நிறைய வெற்றிகளை அடையணும். சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் கண்ணன். சினிமா முழுக்க சினிமாவை தவிர இந்த உலகத்தில் அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சினிமாவை அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தனஞ்சயன் சார். ஒரு படி மேலே கண்ணனை விட சினிமா தான் அவருக்கு எல்லாமே. அது வந்து அவருடைய பேஷன், அதுதான் வந்து அவரை வந்து தினமும் இயக்கிட்டு இருக்குது, தினமும் அவரை வந்து சுறுசுறுப்பாகவும் ஓட வச்சிட்ருக்குது. இன்னமும் நிறைய தமிழ் சினிமாவுக்கு நிறைய கதைகள் நீங்கள் கொடுக்கணும். ஒரு ஏன்னா நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், இப்போ ஸ்டோரி ரைட்டர்ஸே இல்லாமல் போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பஞ்சு சார் மாதிரி, செல்வராஜ் சார் மாதிரி நிறைய ஸ்டோரி ரைட்டர்ஸ் இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு 6 படங்கள் பண்ண இயக்குநர்களாக இருக்காங்க. கண்ணை மூடிட்டு கதையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ராஜா சார் சாங் போட்டு கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி வந்து படம் பண்ண இயக்குநர்கள், அதுக்கு காரணம் ஸ்டோரி ரைட்டர்ஸ். ஸோ நிறைய திரைப்படங்கள் வந்து தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறணும், ஸ்டோரி ரைட்டராகவும் இயக்குநர்களுக்கு தனஞ்சயன் சார் உதவணும். இந்த திரைப்படம் கண்ணன் சாருக்கு அஸ் எ நண்பர் கண்ணனுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. ஏம்பா, சூர்யா 44 அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து அதுதான் பயங்கர டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. அந்த படத்தை பத்தி அப்டேட் சொல்லுங்க. இது தெரியாதா உங்களுக்கு? இப்ப கங்குவா படமே வந்து பயங்கர பிரம்மாண்டமா எடுத்துருக்கோம்லாம் முன்னாடி சத்ய சிவா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கொடுக்குற படமும் கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் ஆஃப் மூவியா இருக்கணும் இல்லையா? அதனால கார்த்திக் சுப்ராஜ் தான் படத்தை எடுக்க போறாரு. சூர்யா 44 அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷாட்டா ஒன்னு ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்ல நீங்க பூஜா கிட்ட காமிச்சிருக்கலாம், இல்ல அப்படின்ற போது என்ன பண்ண முடியும்? ஜெயராம் அண்ட் பூஜா கிட்டே அப்படி நிறைய பேர் இதுல நடிச்சிருக்காங்க, ஜோஜி ஜோர்ஜ் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நடிகர்கள் பட்டாளம் இருக்கும்போது சூர்யாவுடைய கெட்டப் முதல்ல காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்காக ஃபர்ஸ்ட் ஷாட்டே இதான் வைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்லோ மோஷன்ல போறாங்க. சூர்யா அந்த பக்கம் பீச்சை பார்த்து ஒரு குட்டி சேர் மேல உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவருடைய ஷர்ட் எல்லாம் பார்த்தோம்னா 80s எல்லாம் போடுவாங்களா ஷர்ட், அந்த மாதிரி ஒரு ஷர்ட். பக்கத்துல இருக்கிற பொட்டி எல்லாம் அதுவும் 80s பொட்டி தான். சோ ஆக மொத்தம் இது ஒரு பீரியட் டிராமா. ஆமா, ஏன்னா ஆல்ரெடி ஜிகர்தண்டா XX அப்படின்னு படம் ரிலீஸ் பண்ணாங்க. சோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி பீரியாடிக் படமா தான இருந்துச்சு. கண்டிப்பா கார்த்திக் சுப்ராஜ்னால அது ஒரு பீரியட் டச் வச்சிருப்பாரு. அந்த பீரியட் டச் இருக்கிற ஒரு படம் தான் இதுவும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்கப்பா. ஸ்ரீ, நம்ம விஜய் சேதுபதி இருக்காருல்ல, அவர் ஒரு உறுதிமொழி எடுத்துட்டாருப்பா. என்ன ஜெனி சொல்றீங்க? அதாவது இனிமே நான் வந்து வில்லனால நடிக்க மாட்டேன், நடிச்சா ஒன்லி ஹீரோ தான் அப்படி டிசைட் பண்ணிட்டாரு. அப்படியே வரிசையா அவர் வந்து ஹீரோவா படம் நடிச்சிட்டு இருந்தா உடனே அதை முடிவு பண்ணிடுவீங்களா? ஏன் அவர் ஹீரோவா வரதுல உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? இல்ல, அவர் வில்லனா வரலன்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. சோ அந்த வகையில ட்ரெயின் படம் அடுத்து ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, ரொம்ப நாளா வந்து இந்த ட்ரெயின் செட்டப்லாம் போட்டு மிஸ்கின் இதுக்காகவே ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. போன நவம்பர் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா படத்துடைய ஷூட்டிங்கை நாங்க wrap up பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஆல்ரெடி பிசாசு 2 அப்படின்ற படத்தை ஆண்ட்ரியா வச்சு எடுத்தாங்க. அதுலயே ஒரு சில சீன்ஸ்லாம் அவங்க நீக்கினதுக்கு அப்புறமா மிஸ்கின் பத்தி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன். சரி விடுங்க, அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனால் இந்த திரைப்படம், அதாவது ட்ரெயின் திரைப்படம் ரொம்பவே சுவாரஸ்யமான கதைகளத்தோட உருவாகி இருக்கு. சீக்கிரமாவே இந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சு பிசாசுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பிசாசு 2 எடுக்கிறோம்னு சொல்லி இன்னும் போயிட்டே தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. சோ ஸ்ரீ, ஒரு வழியா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ ரயில் வருமா வராதா? ரயில் மட்டும் இல்ல, கூட சர்ச்சையும் சேர்ந்து வந்திருக்கு. ஜெனி, ட்ரெயின் அப்படின்றது அப்படியே தமிழ்ல போட்டா என்ன வரும்? ரயில். அதுதான் அடுத்த படத்தோட டைட்டில் அப்படின்ற மாதிரி லிங்குசாமியோட ப்ரொடக்ஷன்ல ஆல்ரெடி பார்த்தோம்னா
அந்த வடக்கன் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருந்தாங்கல்ல, அந்த படத்தோட டைட்டில் வந்து சரியில்லைங்க, நீங்க பேசாம மாத்திருங்க, ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை இது வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால என்னென்ன டைட்டில் தானே மாத்தோம், இப்ப மாத்திரம் பாருங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு வடக்கனே பரவாயில்லன்ற மாதிரி ரயில் அப்படின்ற படத்துக்கு பேரை வச்சுட்டாங்க. பட் இந்த பேர் பயங்கர சர்ச்சையை உருவாகி இருக்கு இப்ப. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அருண் விஜய் நடிப்புல பாலா இயக்கத்துல சூப்பரா உருவாகி இருக்கு வணங்கான் படம் இருக்கு இல்லையா, சூர்யா நடிப்புல இருந்துச்சு, இப்போ அருண் விஜய் ரிப்ளேஸ் பண்ணிட்டாரு. இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க படங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம். சோ அந்த படத்துடைய ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி பார்த்தோம்னா டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, ரிலீஸ் டேட். அதாவது டேட்னு சொல்ல முடியாது, ஜூலை படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அதோட டேட்டை வந்து அவர் இன்னும் வெளியே சொல்லல. சரி பரவாயில்ல. ஆனா இந்த படத்துடைய டீசர் வரும்போதே அருண் விஜய் ஒரு கையில வந்து பெரியார், இன்னொரு கையில பிள்ளையார் வந்து பயங்கரமான சர்ச்சையாச்சு. இந்த படம் வேற மாதிரி இருக்க போகுதுப்பா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா, நம்ம மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்ச அருண் விஜய் அப்படிதான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சாதான் நான் என் சம்பளத்தை ஏத்த முடியும் அப்படின்ற ஃபீலிங்க்கு வந்துட்டா இருப்பேன். என்னடா இது வரைக்கும் 5 கோடி வாங்கிட்டு இருந்தேன், எனக்கு பத்தல, அதனால நான் 8 கோடியா உயர்த்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். சோ இந்த படம் ரிலீஸ் ஆகி அது எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் என் சம்பளம் உயர்றது உங்க கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் இருக்காருன்ற மாதிரி அபிஷியலா அவங்க தரப்புல இருந்து நமக்கு செய்திகள் வரல அப்படின்னாலும் அரசல் பசலாம் நியூஸ் கேட்டிருக்கோம்ல. ஓ சோ அருண் விஜயோட சேலரி இவ்வளவு படாவாயிடுச்சா? மொழி திணிப்பு ஒளிக, மொழி திணிப்பு ஒளிக. என்னப்பாச்சு? இல்லைங்க, அடுத்தது அந்த புரட்சிகரமான ஒரு படத்தை பத்தி பேச போறோம். அந்த படத்துல அப்படிதான் ஒருத்தங்க பேசுவாங்க. என்னன்னா இந்த ரகுதாதா அப்படின்ற ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் இப்படிதான் ஒளிக ஒளிகன்னாங்களா. அந்த படத்தோட அந்த ப்ரமோஷன் டீசரை பார்த்ததும் என் உடம்புக்குள்ள ஒரு ப்ரமோஷன் இப்படின்ற வார்த்தை வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வாயடிச்சு போய் நிக்கிறேன். அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஹம்பேல் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம்னா மேசிவான கலெக்ஷனான படங்கள் எல்லாமே அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல இந்த படம் வரப்போகுது. அண்ட் இந்த படத்துடைய டைரக்டரை பத்தி சொல்லணும்னா விஜய் கிருக்கண்டு தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் இதுல ஒரு முக்கியமான கேரக்டர் அண்ட் அவங்க தான் இதுல ஹைப் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், சோ இந்த ரகுதாத்தா படம் வந்து ஆகஸ்ட் 15th ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஹோம்பேல் ஃபிலிம்ஸ் இது வரைக்கும் அவங்க எடுத்த படம் எல்லாம் பிளாக் பஸ்டர் சக்சஸ் தான். சோ அந்த வரிசையில இந்த ரகுதாத்தா படம் அவங்களுக்கு ஒரு ஹேட்ரிக் ஹிட்ட கொடுக்க போகுதுன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஓகே மக்கள்ஸ், நாங்க டாடா பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு bunch of content ஓட உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். Until then, this is bye from Vijay Shriyan. Bye from Jenny. Take care.